ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அது நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். இது எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இது நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்தது. ஆனாலுமே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் சிஓடி ஆர்டர் தான் போட்டிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சொன்ன டைமை விட ஒரு நாள் முன்னாடியே கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் கூட பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் நல்லா பெருசாகவே கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் ஒட்ட ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது அங்கெல்லாம் நான் பார்த்திங்கன்னா நான் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஜஸ்ட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ் பார்க்குறப்ப இது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் அந்த மணி பிளான்ட் க்ரோ ஆன மாதிரியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பீஸ் நான் வாங்கினேன். மினிமம் 4 பீசஸ் கன்ஃபார்மாக வாங்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ தான் அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போல். எனக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 35 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ மொத்தமாக 4 பீஸ் இல்லையா, ஸோ 140 ரூபாய்க்கு நான் சிஓடியில் நான் பே பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் அந்த சிஓடியில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்குள்ளேயே போயிட்டு அந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதுலேயே பார்த்திங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது மூலமாகவே நம்மளால் இ கார்டுக்கு நம்மளால் பே பண்ண முடியுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூபே கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணாது அந்த இ கார்டு அவங்களோட அந்த லாஜிஸ்டிக்ஸில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டே பார்த்திங்கன்னா இது ஆரம்பித்ததுனால அதுலேயே நம்ம போய் ஸ்கேன் பண்ணுறப்ப நிறைய பெட்ரோல் பங்க்கில் கூட பார்த்திங்கன்னா என்னால் அந்த ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால் பே பண்ண முடியுது. ஈவன் ஒரு ரொம்ப சின்ன கடை, அந்த கடையில் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் நான் குடிச்சிருந்தேன். அங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு 20 ரூபாய் கூட என்னால் அந்த ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால் பே பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கூட நம்ம அந்த ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம யூபிஐ பேமெண்ட் நம்மளால் பண்ண முடியுது. இதுதான் நான் ரொம்ப நாளாக நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்மக்கிட்ட ஒரு ரூபே கிரெடிட் கார்டு இல்லையே, நிறைய நேரத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மினிமம் பேலன்ஸில் கை வைக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஐசிஐசிஐ, இன்னொன்று கொட்டாக். அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஐசிஐசிஐ அந்த கிரெடிட் கார்டு நான் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது அக்செப்ட் பண்ணுது. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அது மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் இது அக்செப்ட் பண்ணுது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த ரூபே கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நான் போய் சாப்பிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பெரிய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த ரூபே கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணலை. அவங்க அதை தடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் பே பண்ண முடியல. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் நான் அன்பாக்சிங் பண்ணி நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுத்துருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் நமக்கும் பாசிட்டிவாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணால் நமக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது உண்மை தானே? ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு நானும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.